டெல்லியில முதலமைச்சர் விஜய் இந்த 7 விஷயங்கள் தான் மேட்டரே. முதல் பயணமே சும்மா தாறுமாறா இருக்கே. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அரசு முறை பயணமா தலைநகர் டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க அவருக்கு அரசு மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பயணத்துல பிரதமர் மோடி மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் மீட் பண்ணிருக்காரு. முக்கியமா பிரதமரை மீட் பண்ணும்போது மாநில வாழ்த்து பாடலான தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லயும் தொடக்கத்திலேயே எப்பவுமே பாடணும் அப்படின்றதையும் உள்துறை அமைச்சகத்தால இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல வெளியிடப்பட்ட குறிப்பாணையை தொடர்ந்து சில குறிப்பிட்ட அரசு நிகழ்ச்சிகள்ல தேசிய பாடல் முதலாவது பாடப்பட்டு வருது. இந்த நிலைமையில இனிமே தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள்ல தொடக்கத்திலேயே மாநில வாழ்த்து பாடலை பாடுறதுக்கு உள்துறை அமைச்சகத்தால உரிய தெளிவான உரையை கொடுக்கணும் அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா மேம்பட்ட நடுத்தர போர் விமான அதாவது AMCA வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம், அதுக்கப்புறமா வான்வெளி அமைப்பு மையம், இந்த அமையங்களை தமிழ்நாட்டுல அமைக்கணும் அப்படின்னு சில வருஷங்களாவே பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல. அதனால இந்த மையத்தை தமிழ்நாட்டுல அமைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் கிட்ட கேட்டிருக்காரு. அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, காவேரி ஆற்றோட குறுக்கே மேகதாது அணை திட்டத்துக்கான பூமி பூஜையை நடத்த போறதா மாண்புமிகு கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது காவேரி நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்புக்கோ உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கோ முற்றிலும் முரணானதா இருக்கு. இந்த அறிவிப்பு தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய இணை ஆற்றுப்படுகை மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம மேற்காணக்கூடிய திட்டத்தை அனுமதிக்க கூடாது அப்படின்னும் ஜல்சக்தி அமைச்சகத்துக்கும் மத்திய நீர்வள ஆணையத்துக்கும் அறிவுறுத்துங்க அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா கேட்டிருக்காரு. தமிழ்நாடு சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்படுறதும் துன்புறுத்துறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. 2026ஆம் ஆண்டுல மட்டுமே இதுவரைக்கும் 12 கைது சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ 58 மீனவர்கள் இலங்கையோட காவலர்கள் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல 266 படகுகள் இதுவரைக்கும் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு. மீனவர்களையும் அவங்களோட படகுகளையும் உடனடியா விடுவிக்க இலங்கை அரச இந்திய அரசு வலியுறுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர் விஜய். இது எல்லாத்தையும் தமிழக அரசு சார்பில் ஒரு அறிக்கையாவும் வெளியிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் ஸ்கிரீன்ல இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணும்போது விரைவான வளர்ச்சியை பெற்று வரும் மாநிலமா இப்ப தமிழ்நாடு இருக்குது. அதனால இந்த வளர்ச்சியை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் முதலீடு பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள், இது எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாடுக்கு தனியா ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணி தரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். நம்ம தமிழ்நாட்டோட கல்வி அறிவை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். எப்பவுமே தமிழ்நாட்டுல கல்வி டாப்ல இருக்கு. அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டிலையும் நிறுவனம். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்திலையும் தொழில் வளர்ச்சியிலையும் முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி நகரங்கள்ல பொது போக்குவரத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய். இது விஜயோட முதல் டெல்லி பயணம் அஸ் சிஎம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் வச்ச வேண்டுகோளா நடக்குமா? இது எல்லாமே தமிழ்நாடுக்கு முக்கியத்துவமானதா இல்ல சில முக்கியமான விஷயங்களை விஜய் மறந்திருக்காரா? இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னே கமெண்ட்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப விஜய் வரைக்குமே சிஎம் ஆன உடனேயே டெல்லிக்கு போறது வழக்கமான ஒண்ணுதான். இது எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணப்படுறதுதான். யார் தமிழ்நாடோட சிஎம் வந்தாலும் டெல்லிக்கு போய் பிஎம் சந்திச்சு தமிழ்நாடுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிட்டு வருது காலங்காலமா நடந்துட்டு தான் வருது. எல்லாருமே பிளைட்ல இருந்து இறங்கின உடனேயே ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அதுல தமிழ்நாடுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களை பிரதமர் கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜய் எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கல. அதனாலதான் தமிழ்நாடு அரசு சார்பா இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. பட் டெல்லிக்கு போய் எதுக்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணாம வந்தாரு அப்படின்றதுதான் தெரியல. தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க விஜய்க்கு தேவைப்பட்டதுல கிட்டத்தட்ட 5 இடங்களை காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த சந்திப்புல ராகுல் காந்தியை மீட் பண்றதா எந்த ஒரு ஷெட்யூலும் இல்ல. முதல்வர் டெல்லிக்கு போறாரு அப்படின்னா ஷெட்யூல் பண்ணப்பட்டதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த ஷெட்யூல்ல இல்லாததுனாலதான் போன விஷயத்தை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு இப்ப மறுபடியும் நம்ம தமிழ்நாடுக்கு திரும்பி இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.